ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி காலிஃப்ளவரும் காளானும் போட்டு ஒரு குழம்பு பண்ணிடலாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. பூவெல்லாம் பறித்து சாமிக்கு கும்பிட்டுங்க. வியாழக்கிழமை நாள் அதுவுமா குரு பகவான் எல்லாம் வேண்டுறது ரொம்ப நல்லதுங்க. யோகிராம் சத்குமாரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்கலாங்க. சுத்தமாக தண்ணியில் கழுவிடணுங்க. காளானை வந்துங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் வச்சுருந்தாங்களா, இதோட போட்டோம்னா அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் நான் காலிஃப்ளவரையும் கட் பண்ணிட்டேங்க. அதையும் கட் பண்ணி எல்லாம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி எல்லாம் சுத்தமாக காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. காளான் ஒரு பேக்கெட் வாங்கினாங்க. காலிஃப்ளவரு சின்னதாக ஒன்று சில்லி போடலான்னு வாங்கிட்டு வந்தாங்க. சரி இதோட போட்டு செஞ்சோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக காளானையும் காலிஃப்ளவரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா சுத்தமாக அறுத்து போட்டுங்க கழுவிடலாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்துடலாங்களா? சுடு தண்ணி எடுத்துங்க. ஒரு சொம்பு தண்ணி எல்லாம் கழுவி எடுத்து ஒரு தட்டில் முதல்ல ரெண்டையும் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. சுடு தண்ணி காய வச்சிடலாங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி பப்ளியுமாக வரும்போது நாம் இந்த காலிஃப்ளவரு காளான் எல்லாம் போட்டால் அதிலிருந்து நுண்ணிய சிறு கிருமிகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்துங்க அழிஞ்சிருங்க. அதை ஒரு கால்வாசி வேக விட்டு அதையும் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2ங்க, தேங்காய் வந்துங்க ஒரு அரை மூடி போட்டுக்கலாங்க. போட்டுங்க அதோட நம்ம பச்சையாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு 1ங்க, இஞ்சி ஒரு துண்டுங்க. வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு வெங்காயம் இதில் போட்டுடலாங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கலாங்க அரைக்கிறதுக்கு. கசகசா ஒரு ஸ்பூனுங்க. பட்டை, கிராம்பு எல்லாமே போடலாங்க. அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பேஸ்ட்டு. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேங்க. அது போய் பொட்டுக்கடலை வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க. இது ஆப்ஷன் தாங்க. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேங்க. சும்மா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். அதை அடுப்பில் அடுப்பு ஆன் பண்ணி வாணலி வச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனு சோம்புங்க. சோம்பு பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க. நல்லா வணங்கினோன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா ஒரு கலக்கி விட்டு தக்காளி நல்லா வேகட்டுங்க. நல்லா வணக்கிவிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சு நல்லா வணக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடுங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதோடு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். உப்பு கல்லுப்பு போட்டுக்குங்க. குழம்புக்கெல்லாம் எப்பவுமே கல்லுப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுங்க. நாம் ஒரு 1/4 பாகம் வேக வச்ச காளானும் காலிஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. சீக்கிரம் வெந்துடுங்க காளானும் காலிஃப்ளவர். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கங்க. முழுகிற அளவுக்கு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை அதில்
இதில் நாம் வந்துங்க மசாலாத்தூள் சில்லி சிக்கன் பவுட்ரு வந்துங்க 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கறி மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் இருந்தாலும் போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்னா அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. மிக்சியில் 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க, தலைப்பழன்னு கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க, காய் அது வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் காய் வெந்திருக்குதான்னு நம்ம எடுத்து பார்த்துட்டு இப்படி நீங்கள் நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். காய் வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி வேணும்னா இதை சுண்ட விட்டிங்கன்னா கிரேவி ஆயிரும். நான் இந்த பாத்துக்கு எனக்கு குழம்பு வேணுங்க, அதனால தான் வந்துங்க எடுத்துட்டேங்க. உப்பு லைட்டாக பத்தல, அதனால சால்ட். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கலாங்க. 10 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுறலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு